உங்கள் டைம், உங்கள் அபிஷேகம், உங்களுடைய பலன், பொருளாதாரம், ஃபைனான்சஸ் கூட சில நேரத்தில் தேவையற்றதை செய்கிறதுனால என்ன செய்யும்னா வீண் விரயமாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிறது கையில் நிற்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் ராங். அவங்க செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய தேவையில்லாத ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். மேபி அந்த தொழில் தப்பாக இருக்கலாம், மேபி அந்த அவங்க போகிற அதை பெற்றுக்கொள்வதற்கு போகிற ரூட்டு தப்பாக இருக்கலாம். எங்கேயுமே நம்ம மனுஷனுடைய கண்களை மறைச்சிடலாம், தேவனுடைய கண்களை நம்மளால் மறைக்க முடியவே முடியாது. நிறைய விஷயத்தில் நம்மலாம் எப்படி இருக்கோம்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் எனக்கு அதை கட்டினாலும் ஆண்டவர் என் கையின் வருமானத்தை ஆசீர்வதித்து எனக்கு போதுமானதை கொடுப்பாருன்ற நம்பிக்கை நமக்கு இல்லையே. நீங்கள் எங்கேயும் தேவனுடைய கண்களை மறைக்கவே முடியாது. ஏன்னா தேவன் சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. அப்போது எது முக்கியம், வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்றத தெரிந்தெடுக்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வீண் விரயங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து தடுத்து நிறுத்தப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் முதலாவது நாம் தேடினோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம் தேவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும்.